அண்ணே 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 அங்கே ஆ ஆ அங்கே சஸ்திரிக்கு கிளாப் பண்ணுங்க கிளாப் வெரி குட் வெரி குட் வெரி குட். வெல்கம் டு ஸ்ரீகா சஷ்டிக் சேனல். நாம் இன்றைக்கி சஷ்டிக்கோட ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் சஷ்டிக்கு என்னென்ன சாப்பிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த சாப்பாடையுமே நாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிடுவோம், ஆனால் அது அந்த குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிட்றது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி நான் சஷ்டிக்கு ரெடி பண்ண சாப்பாடு சிறுபைத்த பருப்பை வச்சு ஒரு ரெசிபி தாங்க ரெடி பண்ணினேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு குக்கரில் சிறுபைத்த பருப்பு, ஒரு 3 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி பழம், கொஞ்சம் நல்ல மிளகு பொடி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காய பவுடர், இது எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நான் ஏற்கனவே வடித்து வச்சுருந்த சாதம் இருந்துச்சு, அதையும் உள்ளே ஆட் பண்ணுறேன். அதாவது சாதம் கொஞ்சம் வித்து மாதிரி இருந்துச்சு, அதனால் உள்ளே ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் மேஷ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நான் குக்கரை மூடி வச்சு ஒரு 7 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்க்குறேன். சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை நல்லா மேஷ் பண்ணுறேன். நல்லா மேஷ் ஆகுது. இதை இப்போ நான் சஷ்டிக்கு இன்றைக்கி இதை தான் கொடுக்க போகிறேன். சஷ்டிக்கு இதை ஓரளவுக்கு விரும்பி சாப்பிட்டான். இதில் நாம் நெய் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். நெய் ஆட் பண்ணி கொடுத்தாலும் குழந்தைங்க ரொம்ப அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் சஷ்டிக்கு இதில் நெய் எதுவுமே ஆட் பண்ணலை. நெய் ஆட் பண்ணாமலே தான் இன்றைக்கி இதை சஷ்டிக்கு கொடுத்துருக்கேன். ஒரு வேளையாக சஷ்டிக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போது சஷ்டிக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டு பிடிச்சி கொஞ்சம் நேரத்துலேயே அவன் தூங்கிட்டான். தூங்கி முடித்ததுக்கப்புறம் அவனுடைய ஆஸ் யூஷுவல் டியூட்டி, அதாவது நாங்கள் எப்போதுமே அவன் தூங்கி முடித்ததை விடையே அவங்க அக்கா ஸ்கூலுக்கு போயிருப்பா, அவளை கூடதுக்கு போயிடுவோம். வெளியே வந்தாலே சஷ்டிக்கு அப்படி ஒரு ஜாலியாக இருப்பான். ஏதோ நம்ம வெளியே வந்துட்டோம், இவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுருந்தா, இப்போ தான் நம்ம வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியாது. சந்தோஷம் தாங்க முடியாமல் அங்கெங்கம்மா சுற்றிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏதோ இந்த சுதந்திர பறவை மாதிரி. நம்ம அவங்கக்கிட்ட போனாலும் ஸ்பீடாக ஓடி தான் போவானே தவிர நம்ம கிட்ட வரமாட்டான். அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவனுக்கு. சஷ்டிக்கு நடக்க ஆரம்பித்ததும் இப்போ ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி தான் அவன் நடக்கவும் ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்ததோடு நான் அவனுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு 2 ஆரஞ்சு பழம்தான் ஈவினிங்க்கு கொடுத்தேன். அதையும் சாப்பிட்டான். சாப்பிட்டு இன்றைக்கி என்னோட ரொட்டீன் இதோட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.